தனது அக்கம்பக்கத்து நாடுகள் மீது இரவு நேர அதிரடி வேட்டையை நடத்தி முடித்திருக்கிறது ஈரான். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் கடுமையான பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்த ஈரான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாரில் இருந்து ஆரம்பித்து அப்படியே துபாய்க்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஈராக்கு போயிட்டு அப்படியே இஸ்ரேலில் சென்று முடித்திருக்கிறது தன்னுடைய இரவு நேர அதிரடி வேட்டையை. நேற்று மாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து, அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு நடத்தப்படுகின்ற முதலாவது பொருளாதார இலக்கு எண்ணெய் வள இலக்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து உடனடியாக அதற்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய அக்கம் பக்கத்து நாடுகள் மீது இரவு நேர பல்முனை தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கட்டாரில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மிகப்பெரிய இயற்கை திரவ எரிவாயுவை உற்பத்தி செய்கின்ற நிலையம் ரஸ் லஃபான், அதன் மீது தாக்குதல் நடத்தி பெற்றும் தீப்பிழம்புகள் எழுந்து அதனுடைய சேத விவரங்கள் தற்பொழுது மதிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சேத விவரங்கள் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லி கட்டார் எனர்ஜி நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அதிலிருந்து பாதுகாப்பாக ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒரு பெரும் தாக்குதல் ஒன்றை கட்டார் எதிர்கொள்ள நேரிட்ட அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரை இலக்கு வைத்தும் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஏவுகணைகள் அனைத்துமே சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் கூட ரியாத் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றுக்கு அருகாமையில் ஒரு ஏவுகணை ஒன்றினுடைய துண்டு வந்து விழுந்ததன் காரணமாக ஆசிய நாட்டவர்கள் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபுதாபி நகரத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் அபுதாபி நகரத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான எண்ணெய் உற்பத்தி மையங்கள், ஒன்றினுடைய பேர் வந்து கப்சான் கேஸ் ஃபெசிலிட்டிஸ், அது எரிவாயு உற்பத்தி மையம், மற்றது வந்து பப் ஆயில் ஃபீல்டு. இந்த 2 இலக்குகளையும் மையமாக வைத்து ஈரான் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன்போது ஏவப்பட்ட ஏவுகணைகளும் வந்து வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அறிவித்திருக்கின்றது. இதன்போது பப் ஆயில் ஃபீல்டுக்கு அருகாமையில் சில ஏவுகணைகளினுடைய துண்டுகள் வீழ்ந்திருப்பதாகவும் அவற்றிலே சிறிதளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2 இடங்களையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து உடனடியாக கப்சான் எரிவாயு உற்பத்தி நிலையம் மூடப்பட்டிருப்பதாக அபுதாபியில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் ஈரான் நேற்றிரவு நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈராக்கையும் விட்டு வைக்கவில்லை. ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் வந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது கிர்குக் ஏர்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இது வந்து முழுக்க முழுக்க ஈராக்கிய ராணுவத்தினருக்கு சொந்தமான, ஈராக்கிய விமானப்படையினருக்கு சொந்தமான ஒரு விமானப்படை தளம் என்று சொல்லப்படுகிறது. அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் அனைத்துமே வந்து ஈராக்கிய விமானப்படையினருக்கு சொந்தமான விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகாமுக்கும் அமெரிக்க ராணுவத்துக்கும் அல்லது அமெரிக்க விமானப்படையினருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சர் மறுத்திருக்கின்றார். அதேவேளையில் இந்த தாக்குதல் காரணமாக இந்த விமான நிலையத்துக்கு அருகாமையில் பெருமளவு தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. சேத விவரங்களை தாங்கள் மதிப்பிட்டு வருவதாக ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். வெளிநாட்டைச் சேர்ந்த இந்த குறிப்பிட்ட நபர் இஸ்ரேலில் பணி நிமித்தமாக வந்திருந்தார் என்றும் பண்ணை ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக சம்பவ இடத்திலேயே அவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலில் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு கரை பகுதியில் ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 8 பேர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றை சுட்டு வீழ்த்திய போது அதனுடைய துண்டுகள் விழுந்ததன் காரணமாக இந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 8 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஒரே இரவில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இலக்குகளை தாக்கிய ஈரான் மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் மீண்டும் தொடரும், இன்னும் தொடரும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். காரணம், ஈரானில் இருக்கக்கூடிய எரிபொருள் வளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் இடைவிடாது தொடரும் என்று சொல்லி மீண்டும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கை குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்து 3 வாரங்கள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலிய வான்படையாலும் அமெரிக்க வான்படையாலும் வந்து பல்லாயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டன. ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள், ஆட்லரி தளங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஏவுகின்ற தளங்கள், ட்ரோன்கள் சேமிப்பகம், ஏவுகணைகளை சேமித்து வைக்கின்ற இடங்கள் என்று சொல்லி நிறைய இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக கூறி வருகின்றன. 15,000க்கும் அதிகமான தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அப்படியான
இப்படியான தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் கூட இன்னமும் ஈரானினுடைய சூட்டு வலு என்று சொல்லுவோம், அதாவது அந்த ஏவுகணைகளை ஏவுகின்ற அந்த திறனும் ட்ரோன்களை ஏவுகின்ற அந்த திறனும், அதைத்தான் சூட்டு வலு என்று சொல்லுவோம், அது இன்னமுமே கொஞ்சம் கூட குறையவில்லை என ராணுவ வல்லுநர்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நேற்று இரவு ஒரே நாளில் பல நாடுகளின் பல இலக்குகளை மையமாக வைத்து ஈரானால் இந்த அதிரடி தாக்குதலை நடத்த முடிந்ததாக இப்பொழுது ராணுவ வல்லுநர்களும் சர்வதேச ஊடகங்களும் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரான் நாட்டினுடைய வடபகுதியை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இந்த யுத்தம் ஆரம்பித்ததன் பின்னர் இப்பதான் முதல் முறையாக ஈரானினுடைய வடபகுதியை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. நேற்று புதன்கிழமை இரவு முழுவதும் பல இடங்களை குறிவைத்து தாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் இதிலே ஈரானிய தரப்பிலே பல இழப்புகள் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலிய படையினர் அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகமாகிய பென்டகன் தங்களுடைய ராணுவ தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக $200 பில்லியன் அவசரமாக தேவைப்படுவதாக வெள்ளை மாளிகையிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். கடந்த 2 கிழமையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான வேண்டுகோள்களை பென்டகன் சமர்ப்பித்திருப்பதாகவும் இதுவரை அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் சொல்லப்படுகின்றது. தற்பொழுது 200 பில்லியனை தாண்டி அந்த வேண்டுகோள் சென்றிருப்பதாகவும் சர்வதேச ஊடகம் ஒன்றில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளை மாளிகை இந்த வேண்டுகோளை அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு எடுத்துச் செல்லும். நாடாளுமன்றத்தில் கடுமையான விவாதங்கள் நடக்கும், வாத பிரதிவாதங்கள். அதன் பின்னரே இந்த $200 பில்லியன் ஒதுக்குவதா இல்லையா என்கிற முடிவெடுக்கும். எனவே பாராளுமன்றத்தில் மிக பெரும் பொலிட்டிக்கல் பேட்டில் என்று சொல்லக்கூடிய அரசியல் போராட்டம் நடக்கும், அரசியல் போர் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த யுத்தத்துக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த யுத்தம் ஆரம்பித்த 3 வாரங்களிலே அளவுக்கு அதிகமான செலவு ஏற்பட்டிருப்பதாகவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த இழப்பீட்டை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த $200 பில்லியன் வெள்ளை மாளிகையிடம் வேண்டுகோளாக வைத்திருக்கிறது என சர்வதேச ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய போரில் அடுத்து என்ன செய்வது என்பது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய முக்கிய ஆலோசகர்களுடன் மந்திர ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விதமான சாத்தியங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. அதிலே மிக முக்கியமானது பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க துருப்பினரை ஈரானை நோக்கி அனுப்பி வைப்பது சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இறுதி முடிவு என்னமும் எடுக்கப்படவில்லை. ஹோமுஸ் நீரிணையை திறப்பதற்காகவும் கார்க் தீவினை கைப்பற்றி அதனை ஆளுகை செலுத்துவதற்காகவும் இந்த பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க படையினரை நேரடியாக களத்துக்கு அனுப்பலாமா என்பது குறித்து இதிலே ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் கார்க் தீவினை கைப்பற்றுவதும் அதிலே அமெரிக்க படையினரை கொண்டு போய் நிறுத்துவதும் மிகுந்த ஆபத்தானது, அது அமெரிக்க படையினருடைய உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் பிரச்சார காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளை கடுமையாக விமர்சித்து வந்தார். அமெரிக்கா தேவையில்லாமல் சர்வதேச நாடுகளுக்கு படைகளை அனுப்பி தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதில் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத வேலை. உலக நாடுகளில் போயிட்டு மூக்க நுழைக்கிறது, அங்கே போயிட்டு யுத்தத்தில் ஈடுபடுறது தேவையே இல்லை. நான் ஜனாதிபதியாக வந்தால் அமெரிக்காவை பாதுகாப்பேன், அமெரிக்கர்களை பாதுகாப்பேன், அமெரிக்க ராணுவத்தை எங்குமே அனுப்ப மாட்டேன், யுத்தத்துக்கு எதிரானவன், அமைதிக்கு ஆதரவானவன் என்று சொல்லி கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசினா என்று சொல்ற மாதிரி ஏராளமான விஷயங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த காலங்களில் பேசி இருக்கிறார். அவர் பேசிய அத்தனையுமே இங்கே யூடியூப்பில் இருக்கின்றன, நீங்க எல்லாருமே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு அவர் சொன்னதொண்டு இப்ப அவர் செய்யறதொண்டு, என்ன செய்தொன்றிருக்கிறது அவருக்கே தெரியுமா என்றது இப்ப சர்வதேச ஊடகங்கள் எழுப்பப்படுற கேள்வியாக இருக்குது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா அமைதி, சமாதானம், சமாதானத்துக்கான நோபல் பரிசு, சண்டையே வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு போக்கில் போய்கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ரெட் சிப்பை மாட்டிவிட்டு அவரை யுத்தத்துக்குள் தள்ளியவர்கள் யார் என்கின்ற கேள்வி இப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் பரவலாக கேட்கப்படுகின்றன. எனவே காலம் அதற்கான பதிலை சொல்லும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.